என்று 3 யோவான் நிருபத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? மூன்று யோவான் கண்டுபிடிச்சிங்களா? சரி, வாலி பிள்ளைகள்லாம் பைபிள் படிக்கிறதுக்கு எப்படின்னு போன வாரம் யூத் மீட்டில் சொல்லி கொடுத்துருக்குறேன். பெற்றோர்கள் கேட்டீங்களா? என்ன கற்றுக் கொடுத்தான்னு கேட்டீங்களா? பிள்ளைகள் அனுப்புனீங்களா? என்ன படித்தீங்கன்னு கேட்டீங்களா? அவங்கள பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பிரித்து அவர்கள் மனப்பாடம் செய்யும்படியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அவங்கள அந்த அட்டவணை முழுசும் வாசிக்க வைங்க. சரிதான்? சரி, வாசிக்கலாமா? 3 யோவான் 3ஆம் நிருபத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிபட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவள் பிரஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையாயிருக்க விரும்புகிற தீவத்துரைப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாததற்கு நன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, இத்தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமந்திரியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறையினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர்வராய் வாழ்த்துவாயாக. உட்காருவோம். இன்னைக்கு இந்த முழு அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு பிரசம் பண்ண போறேன். ஒரு வசனத்தை பேசினாலே 1 மணி நேரம் ஆகும். அதனால இந்த காலவெளியிலே ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து உங்களோடு பேசும்படியாய் உள்ளத்தை பாரப்படுத்தினார். நேற்று அதிகமான காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சேன். நைட்டு 11 மணி தான் படுக்கக்கூடிய சூழ்நிலை. உட்காந்து ஆயத்தை கூட்ட முடிந்த பின்பு சில காரியங்களை செய்த பின்பு உட்காந்து நைட்டில் உட்காந்து இந்த பைபிளை இந்த 3 யோவான் நிருபத்தை ஆண்டு சொன்னவிலிருந்து பல முறை வாசிருக்கு. பல முறை வாசி நேற்றும் இரவு உட்காந்து சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி இந்த காலவெளியில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையாக பேச முடியும். நான் சொன்னது போல தேவனுடைய வார்த்தை சும்மா விளையாட்டாக அல்ல, அதிக சிரமத்தோடு உங்களுக்கு பாரத்தோடு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து கீழ்ப்படிய வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அது பிரயோஜனப்படுகிறது இல்லை. வசனத்தை நல்ல இருதயத்தில் கேட்டு இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுன்றதை நீங்கள் முழுசும் ஞாபகம் வைக்கணும். இந்த வாரம் முழுவதும் உங்கள் இருதயத்தில் வைத்திருந்தால் தான் அந்த பலன் கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த முழு அதிகாரத்திலும் 2 வசனத்தை மையமாய் வைத்து உங்களோடு நான் காரியத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த காயுவுக்கு அவர் எழுதுகிறார். 2 காரியத்தை அவர் குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடியும். ஒன்று, 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ 11ஆம் வசனத்தில், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை என்ன செய்ய பின்பற்று. இந்த யோவான் அப்போஸ்தலனை குறித்து நான் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவான் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே
அவனுடைய காரியங்கள் குறித்து படிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மையை குறித்து நம்ம படித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக காணப்படுறதை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திருப்பங்க. மேலே என்ன அட்டவணையில் போட்டிருக்குன்னு பாருங்க பார்ப்போம். தலைப்பு என்ன போட்டிருக்கு யோவான் சுவிசேஷத்துக்கு? யோவான் எழுதின வெறி யோவான் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். அப்படிதானா? என்ன சொல்லப்படுகிறது? வெறி யோவான், சீஷனாக ஆரம்பித்து எல்லா சீஷர்களுமே ரொம்ப விசேஷமான சீஷன் இந்த யோவான். அப்படிதானா? ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுற ராத்திரி வேளையில் முன்னால அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். உடனே எல்லாருக்கும் என்னது? நானோ 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 அப்படின்னா. நான் யோவான் மாத்திரம் கேட்டேன், அவன் யாருன்னு கேட்டான். அப்படின்னு அர்த்தம், நான் ஆண்டவர் என்ன செய்ய போறல காட்டி கொடுக்கப்படுறது இல்லை, அவன் யார் ஆண்டவரே? இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 யோவான், இந்த யோவான் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அங்க சீஷனா இருக்கிறார், எழுதுகிறார், சீஷனா இருந்து எழுதுகிறார் யோவான் சுவிசேஷத்தை. இங்கே வரும்பொழுது என்ன எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய யோவான். அவருடைய ஊழியத்தின் பாதையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இனி நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் யோவானுக்கு தான் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது தலையில் என்ன எழுதப்படுகிறது? திவ்ய வாசகன், டிவைன் பர்சனா மாறிட்டான். எப்படி மாறிட்டாங்க? இப்ப தெய்வீகமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போன ஒரு மனிதனாக இந்த யோவானை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருடைய நிருபங்கள் ரொம்ப ஆசிரியப்பட்ட நிருபங்கள். அதுதான் இந்த 3 யோவானை பார்க்கிறோம். 2 காரியத்தை சொல்லுவோம். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். 2வது சொல்ல, பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையா. இதே வார்த்தை ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நமக்கு ஆலோசனையா சொல்றார். அதுக்காகத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு யூனிக், ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகமாக சொல்லப்படுகிறது. ஒரு தங்க சுரங்கத்திற்கு ஒப்பனையாய் இந்த 3 யோவானை பசுத்தவான்கள் கருதுகிறார்கள். மிக ஆசிரியப்பட்ட ஒன்று. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். என்னை குறித்த, உங்களை குறித்த ஆண்டுடைய விருப்பம், சித்தம் என்னன்னா எல்லாத்திலும் என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமாயிருக்கும். பக்கத்தை வாசிங்க, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதிலெல்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எல்லாவற்றிலும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இதற்கு விரோதமாய் சாத்தான் போராடுகிறதை அறிந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று எழுதப்படுகிறது. நாம் உலகத்தில் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவர். ஒருவேளை பிரச்சனை வழியா நம்ம போகலாம், பாடுகள் வழியா போகலாம், கஷ்டத்தின் வழியா போகலாம். ஆனா என்னாலும் அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. நாம் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாயிருக்கணும். அந்த நாட்களில் ஒரு தவறான காரியம் வந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா பொருளாதார ரொம்ப தரித்திரமான, அப்படி இல்லை. ஆபிரகாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை போல ஒரு மனுஷன் யாரும் இல்லை. கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிற நம்ம இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை கிறிஸ்துவ உபதேசத்தை கீழ்ப்படுமல. ஆனா அன்றைக்கு அவனுக்கு கிறிஸ்துவின் உபதேசமே இல்லை. இருளின் அதிகாரத்தில் அழைக்கப்பட்டவன் விக்கிரகத்தை ஆராய்த்து அவனை தேவன் அழைத்தார். ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படினான். எந்த போதகம் இல்லாம விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்துச்சு. சத்துருக்களை சிநேகிக்கிற மனப்பான்மை இருந்துச்சு. தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய அனுபவத்தை எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எல்லாம் கவனிங்க. நம்முடைய ஜீவியத்திலே தேவன் பல காரியத்தை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்தார். அதேதான் ஆண்டவர் எல்லா வேத வசனம் வாசிக்கும்போது. சோ எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது தடை நிறுத்த முடியாது. தேவனுக்குரிய இடத்தை கொடுத்துட்டோம்னா, தேவனுக்குரிய கீழ்ப்படுதல் இருக்குமானால் அந்த ஆசை தடை நிற்க முடியாது. ஆபிரகாம் முதல்ல ஆண்டவர் கூப்பிட்டார், வந்தான். 22ஆம் அதிகாரத்திலே சொந்த குமாரனாய் ஈசாக்கை பலி செலுத்தும்படி சொன்னார். அங்கேயே அவன் பலி செலுத்தினான். ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கவில்லை. ஏன்னா கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவன் வாழ்ந்து சுகமாயிருந்தான். அநேகருக்கு என்னன்னா, கஷ்டப்படும் பொழுது, தாழ்வாக இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுவார்கள், ஜெபிப்பார்கள், ஃபாஸ்டிங் பிரேயர் என்ன,
பைபிள் ஸ்டடி என்ன, ஊழியம் என்ன, எல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் ஆசிரியத்து மேலே உயர்த்தும் பொழுது வேலையை காரணமா சொல்லுவாங்க. சில வேலையில ஆராதனையே தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு போய் விடுவார்கள். அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அவே தேவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். இதை நல்லா மைண்ட்ல பதிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்படணும், துன்பப்படணும், நம்மளை கஷ்டப்பட வச்சு சந்தோஷம், அதல்ல ஆண்டவருடைய விருப்பம். சில பாதை வழியாய் கர்த்தர் நடத்தலாம், சில அனுபவம் வழியாய் தேவன் நடத்தலாம். ஆனால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. நான் தரித்திரத்தின் வழியாக போயிருக்கிறேன். பசினா என்னன்னு தெரியும், பட்டினா தெரியும். ஏன் அது வழியாய் போனதாலே இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு நான் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும், தைரியமாய் சொல்ல முடியும். கர்த்தர் தேவை சந்திக்கக்கூடியவர் என்பதை நான் சொல்ல முடியும். சோ அந்த பாத வழியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. மைண்ட்ல என்ன ஆண்டவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் ஏற்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய. ஆனா அதுக்கு ஆண்டவர் இங்க நமக்கு சொல்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு தான் அந்த வார்த்தை இல்லை. இது காய்க்கு எழுதின மாத்திரமல்ல, இந்த நடுவில் எழுதப்பட்ட வார்த்தை எனக்கு உங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் எதை பின்பற்ற வேண்டும்? நன்மையானதை பின்பற்றும். அப்படி சொல்லிட்டு இந்த நான் சொன்னது போல ஒரு கோல்டு மைன் போல, தங்க சுரங்கம் போல, இந்த 3 யோவான்ல 3 நபர்களை குறித்து அவர் எழுதுகிறார். 3 எக்ஸாம்பிளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் 3 உதாரணத்தை எழுதுகிறார். அதுல 1 காயு என்க உதாரணத்தை எழுதுகிறார். இரண்டாவதாக தியோத்திரேப்பு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் எழுதுகிறார். மூன்றாவதாக தேமந்திரியு என்று சொல்லுகிற 3 மனிதனையும் நம்ம முன்னால் நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, நீ தீமையை பின்பற்றாதப்பா, எதை பின்பற்று? நன்மை. நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் யாரையா பின்பற்றுகிறோம், பின்பற்றும்படியாக விரும்புகிறோம், ரோல் மாடல் சொல்லுகிறோம். ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரோல் மாடலுமே குறைவுள்ள ரோல் மாடல், எல்லாருமே நிறைவுள்ளவர்கள் அல்ல இயேசுவை தவிர. விளையாடுறவங்க கூட அவனை மாதிரி நான் பந்தெறிகிறேன், இவனை மாதிரி பந்தெறிறேன்னு சொல்றான். அப்படிதானா? யாரையோ பின்பற்றோம். அவங்க செய்யற மாதிரி நான் செய்யணும், அவங்க இருக்கிற மாதிரியே நான் உடுத்தணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு, 3 பேரை கர்த்தர் நிறுத்துகிறார். 1 காயு, 2வது வாய்தார் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா பைபிள்ல இருக்கிற பேர்லாம் நமக்கு இப்படி வராது. இப்ப பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. ஆனா பைபிள் பேர்ல அது காயு, தியோத்திரேப்பு, அடுத்து யாரு? 3 பேர் நிப்பாட்டு நடுவில் இந்த பிஸ்கட் நடுவில் ஜாம் இருக்கு பார்த்தீங்களா, கிரீம் வச்சிருப்பான். பிள்ளைங்க கிரீம் பிஸ்கட் கேட்கறதுக்கு காரணமே என்னன்னா அந்த நடுவில் கிரீம் திங்கிறது மாத்திரம்தான். அது மாதிரி ஒரு கிரீம் வச்ச மாதிரி நடுவில் ஒன்று வச்சுட்டாரு. நீ தீமையானதை 2 வச்சு நடுவில் ஒன்று வச்சுட்டாரு. சொல்லிட்டு நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை செய்ய. அப்ப இன்னைக்கு நன்மையை பின்பற்றோம்னா 2 மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறாரு. நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லி பிடிக்க போறோம். வெறும் வார்த்தை மாத்திரம்தான். 2 பேருடைய வாழ்க்கையை நல்ல மாதிரியை கொடுக்கிறாரு. ஒரு மாதிரி கெட்ட மாதிரி. நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? 5 மாதிரி கெட்ட மாதிரியை சொல்லி ஒரு மாதிரி நல்ல மாதிரி சொல்லுவோம். ஒரு மாதிரி நல்ல மாதிரி சொல்லிட்டு 5 மாதிரி என்ன மாதிரி சொல்லுவோம்? கெட்ட மாதிரி. ஆண்டவர் அப்படி இல்லை, 2 நல்ல மாதிரியை சொல்லி இடையில என்ன சொல்றாரு? ஒரு கெட்ட மாதிரியை சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற நாம் ஒருவேளை நாம் அப்படி இருக்கோமான்னு செஞ்சு பார்ப்போம். நம்ம எதை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நன்மையானதை பின்பற்றுவோமானால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்போம்? சுகமாயிருப்போம். ஆண்டவருடைய நன்மை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தேடி வரும். நேற்று நேரத்தில் தூத்துக்குடி ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண ஒரு வார்த்தை குறித்து முடிஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டு முடிச்சு வெளியே நிற்கிறோம். அந்த நடத்தினவர்கிட்ட அந்த அம்மா வந்துக்குது, இப்படிலாம் எப்படியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரசங்கம் பண்ணது இவர் தானோ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, கேட்ட வார்த்தைக்கு என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, கீழ்ப்படிய முடியல. ஆனால் ஆசீர்வாதத்தில் வரணும், அது பிரயோஜனம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்ல வயதான ஒரு தாயார் தான், உங்க ஊழியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. சொல்லிட்டு ஏன் பேச நல்லா தான் இருந்துச்சு, அது எப்படியா செய்ய முடியும் அப்படின்னு.
ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுக்குற வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து கீழ்ப்படியும்படியே தான் எழுதி கொடுக்குறாரு. இல்லை பைபிள் வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இங்கே முதலாவது காயுவை குறித்து ஆண்டவர் ஒரு அவனுடைய வாழ்க்கை குறித்து அவர் எழுதுகிறார். நான் சொன்ன தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கார். போன வாரம் பிள்ளைகள் மத்தியானம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆண்டவருடைய ஆவியானவர் எத்தனை பேரை கொண்டு எழுதினார், எப்படி எழுதினாங்க, எப்படி இப்படி பிரிவு இருக்கு. அவங்க பைபிளை படிப்பு. ஏன்னா இங்கே அன்னைக்கு சொல்லும்போது மீகாவை திருப்பினா வேற பக்கம் புதிய ஏற்பாட்டை திருத்திட்டு இருக்காங்க. புதிய ஏற்பாட்டை சொன்னால் பழைய ஏற்பாட்டை திருப்பி ஆட்டிட்டு இருக்காங்க. அதனால் பைபிள் படிக்காதவங்களும் வாங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன். போன வாரம் கற்றுக் கொடுக்குறேன். எது சரித்திர புத்தகம், எது தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் பிரித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணு சொல்லியிருக்கு. நீ வரப்போகிற நாட்களும் பைபிளில் என்ன இருக்குது, ஒவ்வொரு காதிலும் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் படுத்தினாலும் நடத்த போகிறேன். சரி, இப்போ நம்ம அந்த 3 யோவானில் 3 பேருடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப சுருக்கமாக போகிறோம். 2 பேருடைய வாழ்க்கை அதிகமாக சொல்லப்படுகிறது, ஒருத்தருடைய வாழ்க்கை ரொம்ப சுருக்கமாக சொல்லப்படுகிறது. முதலாவது நான் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் 2வது வாசிக்கிறோம். காயை பற்றி எழுதுகிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்ப காயுடைய ஆத்மா என்ன செய்யுது? சத்தமா சொல்லுங்க. சரீரம் மாத்திரம் வாழல, எது வாழுது? ஆத்மா வாழ்கிறது. ஆத்மா வாழ்வை குறித்து வேதத்தில் பல காரியம் சொல்லுவேன். 2 வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு மற்ற காரியத்தை போறேன். ஆத்மாவை குறித்து, ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் அதிகமாக நமக்கு போதிக்கிறது. சோ இந்த காயுடைய வாழ்க்கை எப்படின்னா, அவருடைய ஆத்மா வாழ்வடையும்படியாய் முக்கியத்துவத்தை கொடுத்தான். சரீரம் வாழ்வதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அப்படித்தானா? சரீரத்தில் வர பலவீனம் உடனே டாக்டர் போறோம். சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருந்தா நடைபயணம் மேற்கொள்கிறோம், அப்படித்தானா? 2 மைல் 3 மைல் ஒவ்வொருத்தரை பார்த்தா வேர்த்து. நான் சில நேரத்தில் இந்த லாக்டவுன் சமயத்தில் ரோட்டில் போயிருக்கு, கையையும் காலையும் உதறான் பார்த்தா ஃபிக்ஸ் வந்த மாதிரி உதறுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு? சரீர வாழ்க்கைக்கு, சரீர வாழ்விற்காக சாப்பாட்டு காரியம் எல்லா காரியத்தையும் ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனால் காயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா வாழ்வை குறித்து அவன் முக்கியப்படுத்தினான். இன்னைக்கு நன்மையானதை பின்பற்றணும்னு சொன்னா காயை போல நானும் நீங்களும் நம்முடைய ஆத்மா வாழ்வை குறித்து அக்கறையா இருக்க வேண்டும். ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாது. பேப்பர்ல போடும் உயிர் ஊசல் ஆடுகிறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அநேக ஆத்மா இந்த பக்கமா அந்த பக்கமா சாகிற நிலைமையில இருக்கு. நம்ம ஆத்மா வாழ வேண்டும் சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. எப்படி சரீரம் வாழ்வதற்கு நம்ம பல காரியத்தை முயற்சி எடுக்கிறோம், பல காரியத்தை செய்கிறோம். அப்ப ஆத்மா வாழ்வடைவதற்கு பல காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டாலும் 2 காரியத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். அப்ப அந்த காயு அவன் ஆத்மா வாழ்வடையும்படியாய் அதற்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுத்தான். அதை குறித்து கர்சனமாய் காணப்பட்டான். எப்ப ஆத்மா வாழுமா? வாசிங்க, வேதத்தை வாசிப்போம். 2 வசனத்தை மாத்திரம் சீக்கிரமாய் கொஞ்சம் வாசித்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஆத்மா வாழ்வதற்கான எந்த விதத்தில் அது வாழும், வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். வாசிங்க. அப்போ 4ஆம் வாசிங்க. யாருக்கு சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேல். பொதுவா ஆண்டவர் சொல்லல, யாரையோ பார்த்து சொல்லல, உலகத்தில் மனுஷன் பார்த்து சொல்லல. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே இஸ்ரவேல் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஆத்மா பிழைப்பு. பைபிளில் பிழைப்பு என்பது ஆத்மா அதிகமாக சொல்லப்படும். தேவனை தேடுகிற வேளையிலே நம்முடைய ஆத்மா பிழைக்கும். அப்ப காய் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்திருக்கிறான்? தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். நீங்க நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை தேடுவதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் யோசிச்சு பாரு. உலக காரியம் தேடுகிறோம், மற்ற காரியம் தேடுகிறோம். தேவனை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவதற்கு நாம் எவ்வளவு சிரத்தை எடுக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை தேடுறதுக்கு அவ்வளவு சிரத்தை. அதனால 8:30 மணி 9:30 மணி அப்படி ஆயிருது.
ஏன்னா சிரத்தை கத்தரை தேடுறது அவ்வளோ கஷ்டம். அனுதின வாழ்க்கையிலே அப்ப கத்தரை தேடணும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது, இல்லாம இல்லை. நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது ஊழியர் ரொம்ப லேசு நினைச்சேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு தெரியும் ஊழியத்தப்பெல்லாம் கஷ்டம் வேற ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன் நேற்று 2 மணிக்கு எந்திரிச்சேன், பிரயாணம் பண்ணி தூத்துக்குடியில் போய் அவ்வளோ நேரம் பிரசவம் பண்ணிட்டு திரும்பி வந்து இறங்கினோடனே சில வீட்டுக்கு ஜோம் பண்ணணும், அந்த காரியம் இந்த காரியம். 8 மணி வரைக்கும் ஒரு காய் கூட குடிக்கல வந்து இறங்கினவன். அது பிறகு அனுப்பிட்டு சாப்பிட்டு நைட்டில் உட்காந்து பைபிள் வாசி 11 மணிக்கு தான் படுத்திருக்கேன். நான் கஷ்டம், கடினம், சோம்பேறியா இருக்கிறது இல்லை. இல்லைன்னா ஏன் ஆத்மா செத்து போகும், நான் பிழைக்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வேதத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை நான் சொல்ல 2 முறை வாசி பிடிக்க போகிற லெவலுக்கு வந்திருக்கிறேன். நான் பைபிளை எனக்கு வாசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஆத்மா பிழைக்க வேண்டும். பிரசங்கிக்கு நான் கத்தரை தேடவில்லைன்னா நான் செத்து போய் ஆத்மா செத்து போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். கத்தரை தேடணும், அப்பதான் ஆத்மா வாழும். எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்கும். சிலருக்கு இந்த எல்லாத்திலையும் வாழ்ந்திருக்கணும், ஆனா கத்தரை தேடுவதற்கு மனசுல விடுதலை லேசா வந்து நினைக்கிறாங்க, ஆசீர்வாதம் லேசா வந்து நினைக்கிறாங்க. நோ, கத்தரை தேடணும். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி என்ன செய்யுங்க, தேடுங்க. அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமானா நிச்சயமா செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களுக்கு தாப்பா சொல்றேன், நீங்க கத்தரை தேடுங்க. நீங்க தேடினீங்கன்னா பிழைப்பீர்கள். 6ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அப்போ கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சரி, நல்லா கவனிங்க. அது வேண்டாம் நமக்கு, இல்லாட்டி அடிக்கப்பட்டு போன்னு சொல்லியிருக்கு. சாபம் சொல்ல விரும்பல. கத்தரை தேடுங்க, அப்ப என்ன செய்வீங்க? அதுக்கு பிறகு எங்க போறாங்க? பெத்தலை தேடுங்க, அங்க போங்க, இங்க போங்க, அங்க போங்க, எல்லாம் போவாங்க. ஆனா கத்தரை தேட மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளையை கடைசி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கத்தரை தேடும். அப்ப ஆத்மா படைச்சிச்சுன்னா எல்லாத்திலும் படைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ராப்பகலா உழைச்சாத்தான் சம்பாரி இல்ல. நீ ராப்பகலா உழைச்சாலும் பொத்தலான பையில போடுறது போல காசு போயிட்டே இருக்கும், ஒன்றும் தங்காது. நீதிமானுக்குள்ள கொஞ்சமே கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். அதான் உண்மை. தேவனுடைய ஆசீர்வாதம் எந்த பொருளானாலும் எந்த காரியமானாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானா அது போதும். தேவனை தேடுங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்க. ஒவ்வொரு நாள் காலையில தேடுங்க, தேவனை தேடுங்க. தேவனை எப்பொழுதெல்லாம் தேட முடியுமோ அப்பொழுதுதான் நேரம் எடுத்து தேடுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். தாய் தேவனை தேடுற ஒரு மனுஷன். அடுத்து வாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வாசம் வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 8:3. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். இன்னைக்கு நம்ம ஆத்மாவை பிழைப்பூட்டுகிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் உங்களை கூட்டு வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வாரம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டவரே, வசனம் தரணுமே, உம்முடைய மந்தை ஆண்டவரே, ஏன் ஜெபம் பண்ணி ஒரு வாரம் முழுதும் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு பேசுறேன்னா, இங்கே வரும்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு கொஞ்சம் ஆகாரம் என்ன செய்யணும்? போடணும். ஆனால் அது மாத்திரம் போதும். சிலர் இங்கே ஆயத்தம் இல்லாமல் நான் சொல்கிறது போல் இங்கே பைபிளை திறக்கிறது முடிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் இங்கே தான் ஜிப்பே திறக்கிறது. மற்ற நாட்டில் பட்னி. அப்புறம் எப்படி ஆத்மா பிழைக்கும்? யோசிப்பார். ஆத்மாவுக்கு தேவனுடைய ஆகாரம் தேவை. தேவனுடைய வசனத்தை வெளியேறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் நம்மோடு பேசுகிற வார்த்தை. இது அந்நிய காரியமாக எழுதக்கூடாது. திறந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். அன்னைக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், அன்னைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், அந்த வார்த்தை நம்ம பிழைப்பூட்டுகிற வார்த்தை. பிழைப்பூட்டுகிற வார்த்தை. ஒரு வார்த்தை போதும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு. ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையை வாசிக்கணும். அதனால தான் பிழைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை போடணும். அதுதான் பேதுரு நிருபத்தில் எழுதும் பொழுது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஆனால் பாருங்க எப்படி இருங்க, வாஞ்சியாயிருங்க, ஆசையாருங்க. ஐயோ எப்போ பைபிளை படிக்கலாம், எப்போ பைபிளை படிக்கலாம், எப்போ பைபிளை படிக்கலாம்.
சிலருக்கு எப்போ சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் சிலரோட பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக சொல்லுவாங்க, பாஸ்டர் 8:30 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போனால் சாம்பாரில் தண்ணியை ஊற்றிடுவான், இப்போயே போய் சாப்பிட்ருவான்னு சார். நடந்த சகோதரர் சொல்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக 1:30 மணிக்கு சொல்லுவார் அவர். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் 1:30 மணி ஆயிடுச்சு, இப்போயே சாப்பிட்ருவோம், இல்லைன்னா சாப்பாட்டில் நல்லாவே இருக்காது எல்லாம், அதனால முதல்ல போய் சாப்பிட்றோம் பாஸ்டர். ரொம்ப கவனமாக இருப்போம் அதிலெல்லாம், நல்லா கவனிங்க. ஆனால் வசனம் வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி வாசிக்க நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ வசனங்கள் முக்கியத்துவம், நான் இவ்வளோ வசனம் பேசியுமே இப்படி வாசிக்கணும்னு தெரியல. எனக்கு பைபிள் உள்ள தவிர வேற ஒன்றும் சொல்ல தெரியாது, தந்தம் இல்லை. இப்போ காயு தேவனுடைய வார்த்தைக்கு போய் விடுகிறேன், அவன் ஆத்மா பிழைத்தெடுக்கிறது. அது பிழைச்சிருச்சுன்னா எல்லாத்துலேயும் என்ன செய்கிறோம், வாழ்ந்து சுமார். சிலருக்கு இங்கே பிழைக்க வைக்க முடியாமல் வெளியே எல்லாத்தையும் பண்ணி அதில் இதில் எத்தனை வருஷம் பூரா குறையும், வருஷம் பூரமும் ஒன்றும்னா தான் இருக்கும். இல்லை, தேவன் வைத்திருக்க சுருக்கமான வழி ஆத்மாவை வாழ வாய்த்து விடும். இன்னும் பல வசனங்களுக்கு நான் அதை விடலை. அடுத்து இங்கே மாதிரிக்குள்ளே வர விரும்புகிறேன். ஸோ முதலாவது, அவன் ஆத்மா வாழ்வை குறித்து அக்கறையாய் காணப்பட்டான். நானும் நீங்களும் இந்த ஆத்மா வாழ்வை குறித்து அக்கறையாக இருக்க வேண்டும். இதை பிழைப்பதற்குரிய வழியை தேடணும். அதற்காக முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரியப்படும். இரண்டாவது, காயுடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல மாதிரியை வைத்திருக்கிறார். இரண்டாவது வாசிக்கும் பொழுது 3 வாசிக்கிறோம், நீ சத்தியத்தில் என்ன செய்கிறாய், நடந்து கொள்ளுகிறாய். சத்தியத்தை பேசுகிறாய்ன்னு வரல, சத்தியத்தை பிரசங்கம் பண்றான்னு வரல, சத்தியத்தில் என்ன செய்கிற, நீ நடந்து கொள்ளுகிறாய். அப்பா வேத வசனத்துபடியே உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறாய். நான் சொன்ன பார்த்தா இன்னைக்கு அநேகர் வேத வசனம் வேற, வாழ்க்கை வேற என்று சொல்லுகிறாங்க. இல்ல, நீங்க பிசினஸ் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்தது, ஆவிக்குரிய ஜீவியத்தோடு இணைந்தது. அது செப்பரேட் பண்ண முடியாது. சோ நான் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய பிரசவம் தான். நான் சொன்னேன் கோல்டு மைன், ஒவ்வொன்றிலையும் தோண்ட பல காரியம் வரும். நான் அதை உள்ள போக விரும்பலை. வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை நடக்க வேணும். ஏசாயா வாசிக்கிற யாக்கோபின் சந்ததியாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்போம்ப்பா, வசனத்தின்படி நடப்போம் வாருங்கள். எதையாவது குடும்பங்களில் ஒரு காரியம் வரும்பொழுது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்கிறோமா கேள்வி? மாமா என்ன சொன்னார், மச்சான் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு, அதுதான் இன்னைக்கு முக்கியத்துவம். பைபிள் என்ன சொல்லுதை குறித்து ஒரு காரியத்தை செய்யறீங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வசன இதை அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டுகிறது, தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் தேடுறோமா? யோசிச்சு பாருங்க. அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இதை ஒதுக்கி வச்சிடும். நியாயத்திலும் வர்றதுக்கு மாத்திரம் தான் பைபிள். மற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கோ தொழிலுக்கோ மற்ற காரியத்துக்கோ பைபிள் கிடையாதுன்னு நினைக்கிறோம். வாழ்க்கையோடு இணைந்தது வேத வசனம். வேத வசனம் ஒரு நாள் நம்ம என்னை உன்னை நியாயந்திருக்க போகிறது. ஸோ வேத வசனத்தை கேட்கிறோம்னா அதை எப்படி நடப்போம், நடந்து கொள்ளும். வசனத்தை வாசிக்கிறோம், கேட்கலாய் மாத்திரம் அல்ல, அதை எப்படி என்ன செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு 1000 தரம் கண்ணாடியில் பார்த்தாலும் சிலருக்கு திருப்தியாக இருக்காது. ஏன்னா இங்கிட்டு வந்தோடனே என்ன எப்படி முகம் இருக்குன்னு தெரியாது. அதான் சொல்லப்படுகிறது. சத்தியத்திலே நடந்து கொள்கிறான். அடுத்து வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், உண்மை என்கிற 2 காரியத்தை வாசிக்கிறோம். நான் கீழே வந்துடுறேன். அடுத்து 5ஆம் வசனத்தில், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். 2 காரியம். ஒன்று, அவன் அவனுடைய காரியத்தை மாத்திரம் தேடுறதல்ல, மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவன். நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கும் செய்கிறான். மற்றவர்கள் ஏதாவது கேட்கிறாங்களா, மற்ற ஏதாவது சொல்றாங்களா, அதுக்கு என்ன செய்யறான், செய்கிறவன். மற்றவர்களுக்கு நாம் இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு எல்லாரும் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு யோசிப்போம். அநேகர் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் தனக்கு செய்யணும், ஆனா இவங்க அடுத்தவங்க செய்யறாங்களா? நோ, இல்ல. காயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு செய்கிறவன். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக இடங்களில் நற்கிரியை செய்வதனாலதான் இன்றைக்கு அந்த ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சேரிட்டி என்ற லெவல்ல தான் பல இயக்கங்கள் ஆரம்பித்து நடக்கப்பட்டது. அது என்ன, சோசியல் சர்வீஸ் முற்றுமா போயிடுச்சு, கிறிஸ்தவ விட்டுட்டாங்க. அதல்ல, மற்றவர்கள் செய்யறானா, ஆனா அது எப்படி செய்யறான்னு சொல்லப்படுகிறது, சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லையே அதனால செய்வோம். அப்படிதான்
ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ சொல்கிறத சரின்னு வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே உட்காந்து செய்ய சொல்லிட்டாரு, என்ன செய்கிறது, வேறு வழி இல்லாமல் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லை. காயு எதை செய்கிறேன்னு சொல்கிறானோ அதை எப்படி செய்தானா? உண்மையானா த ஹோல் ஹார்ட், உண்மையாய் செய்கிறான். உண்மையா மற்றொரு நமக்கு உண்மையாக செய்ய விரும்புவோம். ஆனால் நாம் மற்றொரு செய்கிற காரியத்தை உண்மையாய் செய்கிறோமா? நல்ல மாதிரி தான். ஆண்டவர் நன்மையானது பின்பற்றப்பா. ஏன் சொல்றாரு? இந்த உலகத்தில் மற்றவெல்லாம் வேற மாதிரி செய்கிறான், ஆனால் நீ அப்படி இல்லை, காய் செய்தது போல நீ செய். அதான் சொல்றாரு. நீ நம்மோடு வேலை பார்க்கிறவங்க வேலையில சரியில்லாம இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவர்கள் அவர்கள் ஏமாற்றலாம், அவங்க இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கு மாதிரியே காய் வச்சிருக்காரு. அவன் என்ன சொல்ற? அவன் எப்படி செய்யறானா? உண்மையாய் செய்கிறான். நீ அது மாதிரி செய்யே. நல்ல மாதிரியை பின்பற்று. நீ பல நேரத்தில் தவறானவை பின்பற்றுகிறோம். அவர் அப்படி செஞ்சார், இவர் அப்படி செஞ்சார், நான் அப்படி போறேன். இல்ல, நன்மையானதை செய். நன்மையானதை பின்பற்று. உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையாய் செய்ய வேண்டும். அவளுக்கு உதவி செய்யணும், அதை உண்மையாய் செய்யணும். ஸோ இது ஒரு நல்ல மாதிரியாக நான் பார்க்கிறோம். இடையில ஆண்டவர் தியோத்திரப்பை குறித்து ஆண்டு சொல்லுகிறார். இது தீமையான மாதிரி, இதை நான் நீங்களும் பின்பற்றக்கூடாது சொல்றாரு. நன்மை ஆண்டு சொல்றாரு, பிரியமானவனே நீ எதை பின்பற்றாம? தீமையானதை பின்பற்றாமல் எதை பின்பற்று? அப்ப நான் தீமையை பின்பற்றக்கூடிய, தீமையை செய்யக்கூடிய ஒரு மனிதனையும் ஆண்டவர் நமக்கு முன்னால் நிறுத்துகிறார். தியோத்திரப்பு அவனை குறித்து எழுதப்படுகிறது 9ஆம் வசனத்தில், முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரப்பு. சத்தமா சொல்லுங்க. எதை விரும்புகிறோம்னா, எங்க போனாலும் அவருக்கு ஒரு சேர் போடணும், எங்க போனாலும் அவரை மேலே உட்கார வைக்கணும், எங்க போனாலும் அவர் பேரை சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். அப்பதான் அவருக்கு திருப்தி. என் பேர் சொல்லப்படுது, எனக்கு ஒரு சேர் போட்டிருந்தாங்க, என்னை உட்கார வச்சாங்க. இல்லைன்னா அவருக்கு என்ன செய்யும்? முகம் அவ்வளோதான் போயிடும். இவர் யாரு? தியோத்திரப்பு. முதன்மையா இருக்க இச்சிக்கிறது, தங்களை சொல்லணும், தங்களுக்கு ஒரு சேர் போடணும், தங்களை உயர்த்தணும், தங்களை மேன்மைப்படுத்தணும். நான் தான் சிலர், நான் எவ்வளவு சீனியர், நேற்று வந்த ஜூனியர், அவரு நான் சீனியர். ஆண்டோடைய பார்வையில் ஜூனியர் சீனியர் எல்லாமே ஒண்ணுமே இல்லை. எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், எத்தனை வருஷம் காரியமானாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்து ஆண்டவர் செய்கிறார். சீனியர் இல்லை. பேர் சொன்னா என்ன, சொல்லாட்டா என்ன? என்கிட்ட சிலர் நோட்டீஸ் போடும்போது போட்டோ அனுப்பாங்க. நான் சொன்னேன், ஏன் போட்டோ போட்டு நான் யாருன்னு எதுக்கு தெரியணும்? நான் சொல்ல வசத்தை தான் பிரசவம் பண்ணணும், என் படம் எதுக்கு தெரியும்? இன்னைக்கு சிலர்லாம் அவங்க போட்டோ இருக்கும், பிரசவம் பண்ணுற போட்டாவும் இருக்குது, சபை பாஸ்டர் போட்டாவும் குடும்பமாக போடுறாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எப்போ எங்கே போய் கற்றுக்கொண்டார்கள் என்று எனக்கு தெரியலை. காலங்கள் அப்படிப்பட்ட நிலைமை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் எதை விரும்புகிறோம்? ஆண்டுடைய போதனை என்ன? யோசிச்சு பாருங்க. ஆண்டு நமக்கு போதித்தது என்ன? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்தின் காலத்தில் எத்தனையோ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கேன். அதை பெருசாக எடுத்ததே இல்லை. அதனால எல்லாரும் புறக்கணி இல்லை. நமக்கு சேர் போடாட்டா என்ன? இங்கே சேர் இல்லாட்டாலும் பரலோகத்தில் ஒரு சேர் இருக்கு, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை சண்டைகள் குடும்பங்கள்ல. பத்திரிகையில் போடுற போலன்னா பிரச்சனை. என் பேரை முதல்ல போடல, போட்டிருக்கல பேரு பெரிய முதல்ல போடல, பின்னால போடலன்னு சொல்லி போடுறீங்க. ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்? தங்களுக்குன்னு தங்களை ஒரு பொருட்டா நினைச்சிட்டு தங்களை மேன்மையான நினைக்கிறது. இன்னைக்கு சாயந்தரம் ஆபுக்குலேருந்து பிரசவம் பண்ண போகுது. ஆபுக்குள்ள பாபிலோனுடைய அவருடைய பாவங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு தான் நான் டீச் பண்ண போறேன். நான் சொன்னேன், ஆபுக்கு நான் படிக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்த போது இருந்துச்சு. ஆனால் கத்தர் அதுக்குள்ள வச்சுக்கிற பார்த்தேன், பல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாபிலோனின் பெருமை, அதான் ஆண்டவர் அங்க அகங்காரி அகங்காரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தனக்கு தான் முதன்மையாயிருக்க விரும்புகிறார். ஆண்டுடைய போதனை என்ன? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களில் எவன, நல்லா கவனிங்க, யார்ல அப்படின்னா நம்மில். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, உங்களில் என்னையும் எங்கனையும் ஜாதிபதி சொல்லிடக்கூடாது மேல. நம்மில் நம்மில் எவனாயிலும் என்னது விரும்பினால், என்ன சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்களா?
அப்ப எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்குன்னா, என்ன விருப்பம்? என்னை கனப்படுத்தணும், எனக்கு ஒரு சால்வை போடணும், எனக்கு ஒரு காரியம் செய்யணும், என் பேரை கொஞ்சம் சொல்லணும். அப்படி விரும்பினால் அவ எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது? நீ வேலைக்காரனாரப்பா. அது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். வேலைக்காரனாரு தாழ்த்தோன்ன எதுக்கு முதன்மையா இருக்க விரும்புகிற? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அது உண்டாயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் நான் பல இடங்களில் பார்க்குறேன். ஊழியத்திலும் சரி, எத்தனை பேர் நான் இவ்வளோ வருஷம் ஓடிஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு சேர் போடாம விட்டாங்களே. பல இடத்துல பார்க்குறேங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நான் அப்படி பயிற்றுவிக்கப்படவில்லை. அதனால் உயர்வு இல்லாமல் போகுமா? இல்லாமல் போகிறதில்லை. ஆண்டவர் தருகிற உயர்வு தன்னால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் உயர்த்த விரும்பினால் தெரியும், எஸ்தரின் புத்தகத்தில் ராஜா யாரை கனம் பண்ண விரும்புகிறானோ அவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் கனம் பண்ண விரும்பின மனுஷனை ஒரு நாள் நினைச்சு அடைய செய்ய முடியாது. ஆனால் அந்த விருப்பம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்கே போவேன், நம்ம கூப்பிட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு உள்ளத்தில் விருப்பம் இருக்குன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் தியோதெரபி லிஸ்ட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். என்னை கண்டுக்கிடவே இல்லை, பிரச்சனையே இல்லை. கண்டா என்ன, கண்டுகிட்டாயிட்டா என்ன? அதனால அதை குறித்து நான் அக்கறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, வந்தாங்க, வான் கூட என்ன செய்யல, கேட்கல. சரி, வான் கேட்டு என்ன செய்ய போறீங்க? அடுத்த கேள்வி கேட்டு பாருங்களேன். வான் சொல்லி கேட்டு என்ன செய்ய போறீங்க? கேட்க போறாங்க. நீங்க கேளுங்களேன். அவங்க சோத்திரம் போல நீங்க முதல்ல போடுங்க. நான் எப்படி போட முடியும்? அப்ப என்ன செய்யுங்க? நீங்க முதன்மை விரும்புகிறீர்கள். We should not follow that. ஆண்டவர் சொல்ல அதை நம்ம விரும்பக்கூடாது. ஆண்டவர் இயேசு எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாதை தாழ்மையின் பாதை. ஹல்லேலூயா. அவர் புறக்கணிக்கப்பட்டவர். யோசிச்சு பாருங்களேன். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டாராம். தேவகுமாரன், பிசாசு பிடிச்சவனேன்னு சொன்னாங்க, மதிமயங்கனவனே சொன்னாங்க. ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, நான் சிருஷ்டி கர்த்தர் அப்படின்னாரா? இல்ல. அதனால குறைஞ்சு போனாரா? இன்னைக்கு இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். தியோதெரபு முதன்மையா இருக்க விரும்புகிறவன் நான், எனக்கு இல்லாம என்ன? இரண்டாவதாக அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். எங்களை என்ன செய்யல? யார் சொல்லுவாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலர். அப்ப என்ன அர்த்தம்? லீடர்ஷிப்பை, தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதில்லை, அங்கீகாரம் பண்றதில்லை. ஒருவேளை நீங்க ஆராய்ச்சி தேவனுடைய பிள்ளையா சபைக்கு வந்து விட்டுலாம். ஆனா எத்தனை பேர் உங்களுடைய லீடர்ஷிப்பை நீங்க அங்கீகரித்துக் கொண்டு ஏற்றிருக்கிறீர்கள்? அக்செப்டிங் தி லீடர்ஷிப். தேவன் கொடுத்த தலைவர், தேவன் கொடுத்த பாஸ்டர், அது தேவன் கொடுத்த தலைமைத்துவம். வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். தேவன் கொடுத்த ஊழியர், தேவன் கொடுத்த தலைவர், தேவன் கொடுத்த அதிகாரி என்ற அக்செப்டன்ஸ் உள்ளத்துல வேணும். அவரை கனப்படுத்துவோம், அப்படி வார்த்தைகளை செய்வோம், கீழ்ப்படி. நான் ஒரு சின்ன காரியம் சொல்லி தரேன். எத்தனையோ நாள் சொல்றேன், ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன், ஆராதனைக்கு வரலாம் சொல்லிட்டு வாங்க போங்கன்னு சொல்றேன். ஆனால் அதை செய்யறது இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாட் அக்செப்டிங் த லீடர்ஷிப். இவர் யார், இவருக்கு யார் நான் சொல்லணும்? இவர் சொல்றாரு நேரத்துக்கு வாங்கினா, இவர் சொல்றபடி நான் ஏன் செய்யணும்? என் இஷ்டப்படி தான் வரணும். உங்களுடைய பார்வையில் ஒருவேளை பல காரியமா இருக்கலாம். ஆனால் வேதவசப்படி நான் சொல்றேன், நீங்கள் தலைமைத்துவத்தில் அங்கீகரிக்கவில்லை. ஒருவேளை பாஸ்டர் சொல்லலாம், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம், பட் நவ் யூ ஆர் நாட் அக்செப்டிங் த லீடர்ஷிப். ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்வீங்கன்னா சொல்லப்படுகிற அன்பான ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, போகும்போது சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போவீங்க. சில குடும்பங்கள் எங்க என்ன நடக்கலே தெரியாது, எங்க வருகிறார்கள் போகிறார்கள் ஒரு காரியம் தெரியாது. அப்ப என்னன்னா பாஸ் தெரிய வேண்டிய அவசியம். அவர் யாரு சொல்லணும்? அப்ப யூ ஆர் நாட் அக்செப்டிங் தி லீடர்ஷிப். அது தலைமைத்துவம் சரியில்லை, அதை பின்பற்றக்கூடாது. ஒருவர் செய்யறதை பார்த்து மற்றவர் பின்பற்றக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. சரி, செய்யலாம் ஒருவேளை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அங்கீகரிக்க வேண்டும். தேவன் நமக்கு மேலே கொடுத்த தலைவர்களை அங்கீகரிக்கணும். உங்களுடைய வேலை ஸ்தலமாலும் சரி, குடும்பத்தில் மனைவிக்கு புருஷனை கத்த தலைவராக கொடுத்துருக்கிறார்.
பிள்ளைகளுக்கு பெற்றோரை தலைவராக கத்தர் கொடுத்துருக்கிறார். வேலை சில பாஸ் இருக்கலாம். இவன் சொல்றது என்ன, நான் என்ன கேட்கறது? அது நல்லதல்ல. தீமையை பின்பற்றுகிறோம். ஒருவேளை இவ்வளவு நாள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தீமையை பின்பற்றாதீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மோசத்தை உண்டாகும். அடுத்தவர் சொல்றாரு, வசந்த வாசிங்கன்னா, அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. இந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா, இவர் எனக்கு தலைவர், தேவன் கொடுத்த தலைமைத்துவம் என்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா? பேக் பைட்டிங், புறங்கூறுவோம், அவரை குறித்து குறை சொல்லுவோம், அவர்கிட்ட என்னென்ன தப்பு கண்டுபிடிச்சு எப்படி எப்படி பறைசாற்றணுமோ சொல்லுவோம். ஒரு மற்றவர்கிட்ட சொல்லாம இருக்கலாம், நீங்க வீட்டில் சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லுவீங்க, கமிட்டி போட்டு பேசுவீங்க, உங்க ஆபீஸில் உள்ள தலைவரை குறித்தும் சரி, மற்றவங்களை குறித்தும் சரி. ஏன் தெரியுமா? பொல்லாத ஆள். அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ள. அவர் என்ன இப்படி சொன்னாரு, அவர் எப்படி இப்படி பேச போச்சு, அவர் சொல்லுவாரு, அதுக்காக நான் செய்ய முடியுமா? குறை சொல்லல், கம்ப்ளைனிங். திருச்சபைக்கு எழுதுகிறார் அவர், சத்தியத்தினுடைய காய் எழுதுகிறார். பா, இதெல்லாம் வருகுது, ஸோ டோன்ட் ஃபாலோ தட், இதை நீ பின்பற்றாத, இது தீமை. தீமையை பின்பற்றினால் வேதம் சொல்கிறது, தீமை செய்கிறவன் தேவனை என்ன செய்யல, காணல. ஆராதிக்கலாம், தசமாங்கனி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பைபிள் சிம்பிளா சொல்லுது, நீ யாரையே பார்க்கல, தேவனை என்ன செய்யல, காணல. மிக கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிராக்டிகல், நடைமுறை வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கடைசியில் சொல்லுவான், அவன் தன் சகோதரை ஏற்றுக்கொள்ளாது. பாருங்க, எங்க ஏற்றுக்கொள்ள சொல்றாரு, அடுத்தவர் சொல்றாரு சகோதரன் என்ன செய்யல, கூட இருக்க பிரதர்ஸ், சக விசுவாசி அங்கீகரிக்கிறது இல்ல. இவரும் ஆண்டோடைய பிள்ளை தான், அவன் யாரும் எனக்கு தெரியும், எங்க இருந்து வந்தான் தெரியாதா, அவன் எப்படிப்பட்டன்னு தெரியாதா, சில அப்படி உடனே பாருங்க. அப்ப என்னன்னா, நாட் அக்செப்டிங் அதர்ஸ். தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலையா, சகோதரை ஏற்றுக்கொள்ளல, மற்றவரை ஏற்றுக்கொள்ள. நான் தான், என்னை தவிர யார் உண்டு, என்னை தவிர யார் இல்லை, நோ, மற்றவரை அங்கீகரிக்க வேண்டும். அடுத்தவன் சொல்றான், ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து. மற்றவங்க ஏற்றுக்கொண்டா கூட அவன் என்ன செய்யறானா, தடை செய்கிற. எதுக்கு புறமாக்குறானா? சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வர்ற ஆள் தான், அவன்கிட்டே சபைக்கு வர்ற ஆள்கிட்டே பேசி அவனை எங்க கொண்டு போயிடுவான், வெளியே அனுப்பிடுவான். இது மிக மோசமான காரியம். இந்த உள்ள இருந்துட்டே கூலி வரைக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இங்கே பிரசங்க கேட்பாங்க, இங்கே பாட்டு பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பாசனம் எல்லாம் ரைட்டு. ஆனால் கூட இருக்கிறவன்ட்ட தலைமைத்துவத்தை பற்றி என்னென்ன சொல்லணுமோ, அல்ல சக விசுவாசியை பற்றி என்னென்னமோ சொல்லணுமோ சொல்லி அவனை ஒரு பெரிய குழப்பங்களை உண்டாக்கி சபையை விட்டு என்ன செய்வாங்க, வெளியேற்றிடுவான். இது இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. நான் அதை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பல இடங்களில் போகிறேன், பல சபைகளுக்குள்ளே போகிறேன், பல சபையின் பிரச்சனை தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவர் அப்படி இருக்கக்கூடாது. நம் மூலமாய் மற்றவர்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டுமே தவிர மற்றவர்கள் நம் மூலமாய் சபை விட்டு போகிற நிலைமை கொள்ளக்கூடாது. நம் தடைகளாக இருப்போமானால் வேதம் சொல்கிறது, ஏந்திர கல்ல கழுத்தில் கட்டி எங்கே போடணுமா, கடலில் ஆழத்தில் போடணும்னு சொல்லப்படுது. மிக மோசமான நிலைமை. ஏதாவது பேச, அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் ஒழுங்கா இருக்காரா, அவர் சரியா இருக்காரா, இவர் இப்படியே சொல்லி 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 இவர் உள்ள முன்னெல்லாம் போயிடுவார். யாரை குறித்து நான் கணக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரவர் தங்களை குறித்து கணக்கு உபயோகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மா வாழ்வை குறித்து பார்க்க வேண்டும். காயு தன்னுடைய வாழ்க்கையின் ஆத்மாவை அவனுடைய வாழ்க்கையை காப்பாத்தான், மற்றவனை பார்க்க. ஏன் வாழ்க்கை, என்ன ஆத்மா வாழ வேண்டும், நான் பிழைக்க வேண்டும், நான் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். இன்னைக்கு அநேகருக்கு தன்னுடைய ஆத்மா பிள்ளை மற்றவர்களை குறித்தே பார்க்கணும். ஸோ இந்த காலவெளியை தேமந்திரியை போல அனுபவம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். நான் சொன்னேன், அவர்கள் தேவனை காணவில்லை என்று எழுதப்படுகிறது. இவ்வளோ பரிதாபமான நிலைமை, தேவனை காணவில்லை. வேண்டாம், அந்த வாழ்க்கையை மாற்றி வைப்போம். காயுடைய வாழ்க்கையை போல் நம்முடைய ஜீவன் மாறட்டும். ஆண்டவர் அடுத்து இதை நடுவில் சொல்லிட்டு மூன்றாவதாக தியோத்திருப்பையை குறித்து சொல்லுகிறார். அது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேமந்திரியை குறித்து சொல்லுகிறாரு. தேமந்திரியோ எல்லாராலும் என்ன பெற்றவன் சொல்லப்படுது. ரொம்ப அழகா சொன்ன சாட்சி குறித்து நம்ம வாசித்த வசனத்தில் 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். எல்லாராலும் என்ன செய்தவன், நற்சாட்சி. எல்லாருமே என்ன, சபையில் இருக்கிற மக்களும் சரி, மனைவியும் சரி, புருஷனும் சரி, வேலை ஸ்தலம் சரி, எல்லாரும் அவனை குறித்து என்ன செய்தாங்க, சாட்சி சொல்லுகிறார்கள்.
எல்லாராலும். உங்களை நேசிக்கிறவங்க நல்லா சாட்சி சொல்லலாம். சில இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சாட்சி நல்லா இருக்கலாம். ஆனால் வீட்டில் என்ன சாட்சி உங்களை குறித்து இருக்கு? சொல்லலாம், ஐயா ஊருக்கே உதவி செய்யார் ஐயா, ஆனால் வீட்டில் ஒரு பல்பு பீஸானா கூட அதை மாற்ற மாட்டார் ஐயா. எல்லாம் செய்வார், ஆனால் வீட்டை ஒழுங்கு கொடுத்த மாட்டார். அது அல்ல எல்லாரும் ஆட்சி. கொர்நேலியை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்லேயும் சரி வெளியேயும் சரி அவன் சாட்சி பெற்றவன். அவனை குறித்து போய் சொல்கிறாங்க பேதத்தில், அவன் ரொம்ப நல்லவர் அப்படின்னா. வீட்டில் இருக்கிற ஆளும் ஆஃபீஸில் இருக்கிற ஆளும் 2 பேர் தான் அனுப்புகிறான் சாட்சி. நான் பெறுவோம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை சாட்சி பெறுகிற சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். 2 இடத்துல அடுத்து சொல்கிறான், சத்தியத்தாலும் எப்படிப்பட்டவன்? அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சாட்சி. ஐயா அவர் வசனமாக கத்தருக்கு பயப்படுற மனுஷன், தேவ சித்தம் செய்கிறவர், தேவனுக்குரிய காரியங்களை பார்க்கிறவர், நற்சாட்சி. அடுத்து நாங்களும் என்ன செய்கிறோம்? சாட்சி. அப்போ சிலர் சாட்சி கொடுக்கணும் சாதாரண காரியம் அல்ல. அவனோட சாட்சி வாங்கினா அவர் சொல்ல, நாங்கள் என்ன செய்கிறவங்க? சாட்சி கொடுக்குறோம். நம்முடைய லைஃப் ஒரு மாடல் லைஃப். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையாக இருக்கட்டும், மாதிரியான வாழ்க்கையாக இருக்கட்டும். அப்படி இருக்குமானா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை நம்மளை தேடி வரும். நல்ல மாதிரி நம்ம காணப்படுவோம், கெட்ட மாதிரியா இல்லை. பைபிள் அவர் இல்லாத ஒன்றை யோவான் எழுதவில்லை. ஆவியானவர் சபைக்கு இருக்க வேண்டிய காரியத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்பதை அறிந்தோடு தான் எழுதி வைத்திருக்கிறார். அவங்க இருக்கிறவங்க இருக்கட்டும், அதனால தான் வெளிப்படுத்த விஷயம் அக்கிரமம் செய்யணும் என்ன செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும். அநியாயம் செய்யணும்னு என்ன செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்கணும்னு என்ன செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். நீ உன்னுடைய பாதையை பாரு, நீ அதை பின்பற்றாத, தீமையை பின்பற்றாத. அவன் தேவனே காணல. சோ நாம் எப்படி இருக்கிறோம்? காய்வை போல இருக்கிறோமா? தேமந்திரியை போல இருக்கிறோமா? இல்லை தேத்திரப்பைய மாதிரி வைக்க போறோமா? நாம் எதை பின்பற்றுகிறோம்? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஆனால் நான் அப்படி போவேன். இன்னும் நல்ல மாதிரியை பின்பற்றும். மனிதர்கள் குறை உள்ளவர்கள், குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. குறை இல்லைன்னா பூரணமாயிட்டோம்னா இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பூரணரான பின்பு எங்கே போயிடலாம்? தேவன் ராஜ்யத்தை அழைச்சிடுவார். ஸோ இங்கே குறைகளை நிறைவாக்குவதான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், போதனை கற்றுக் கொடுக்கிறார், பல விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். எதுக்கு? நான் நம்மளை பூர்ணராகும்படி கடந்து போத்தக்கதாக. ஸோ குறைவே பார்த்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம போக முடியாது. ஸோ நம்ம நல்ல மாதிரி வைப்போம். காய்வை போல ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை வைப்போமானா நாம ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? தேவசமூகத்தில் நினைப்போம். தேங்க்யூ லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த காலவெளியிலே நான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். கஷ்டப்படணும், வேதனைப்படணும், பிரச்சனையோடு இல்லை. எல்லாவற்றும் ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையில் கடந்து போகலாம், தேவையோடு இருக்கலாம், அழுத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் எல்லா நாளும் அப்படி இல்லை. அவர் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக நிறைவாயிருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சோ தேமந்திரி அல்ல, இந்த தீமையான காரியம் அல்ல. முதன்மையை விரும்புகிறவன். ஆண்டோடைய பிள்ளைங்க தாழ்மையை விரும்புகிறவர்கள். ஆண்டவர் அந்த பாதையை தான் காட்டி போனார். என்னை குறித்து பேர் சொன்னான்ல, சொல்லாட்டான எனக்கு ஒரு இடம் கொடுத்தான்னா இல்லாட்டா என்ன, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஜூனியராக இருந்தா சீனியராக இருந்தான், யார் மதிச்சான மதிக்காட்டா என்ன, எனக்கு வர வேண்டிய மதிப்பு தேவனால் வருகிறது. நீங்கள் அந்த உள்ளத்தில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்கேயாவது போகும்போது நம்ம இப்படி சொல்லலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமானா, அது தேமந்திரியுடைய ஆவி. அது முதன்மையை விரும்புகிறேன். நாம இயேசு அதை எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல.
இயேசு கற்றுக் கொடுக்கல, தாழ்மையின் பாதையை போதித்தார். ஆண்டுடைய பிள்ளையா இருப்போமானா, நல்ல மாதிரி வைப்போமானா, தாழ்மையை பின்பற்றுவோம். லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுவோம். தலைமை தேவன் வைத்திருக்கிற உங்க தலைமைத்துவத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, குடும்பத்திலையும் சொல்ல மாட்டோம், வேலை செய்யறதுலையும் சொல்ல மாட்டோம், சபையிலையும் சொல்ல மாட்டோம். எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. தலைமைத்துவம் தேவன் கொடுத்த தலைமைத்துவம். தலைவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட, ஒருவேளை என்ன சொல்லிட்டு போனாலும் சொல்லாட்ட போனாலும் எது நடந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க தேவவசனத்தை நிறைவேற்றல. நான் எல்லாவற்றையும் போதிக்கப்பட்டிருக்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பாதை வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ என் பேரை சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அதை குறித்து கவலைப்பட போகிறதே இல்லை. எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். இயேசு போய்த்த பாதை அதுதான். என் ஆண்டவர் பயிற்றுவித்த பாதை அதுதான். சரிப்பாங்க, ஐயோ அந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலன்னு வாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. கூப்பிட்டான்னா கூப்பிடாட்டான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்படி உங்களை விட்டாங்கன்னு வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உடனே அவளை குறித்து நான் தீமை சொல்றதில்லை, உடனே புறங்குறதில்லை. லீடர்ஷிப்பை அப்செட் பண்ணலன்னு சொன்னால் நம்ம புறங்குற ஆரம்பிச்சிடுவோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சபையானாலும் சரி, தலைமைத்துவத்தை குறை சொல்லுவோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் குறை பேசுறதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கும். தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரருக்காக தேவன் வாதிடுவார். அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப கஷ்டம். அநேக தேவ ஊழியக்காரர் இஷ்டம் போல பேசுவது, இஷ்டம் போல என்ன வாய்க்கு வந்தபடி சொல்லுவது, மிக கவனமா இருக்கணும். காட் ஜட்ஜ்மென்ட் உடனே வராதனால் யோசிச்சுட்டு இருக்கிறோம். மிரியாமுக்கு செய்த நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னதை நினைப்பட்டு விரும்புகிறேன். டோன்ட் டாக். அவள் கொடுக்க வேண்டிய கனத்த மரியாதையை கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. லீடர்ஷிப்பை சகோதரரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோடு இருக்கிற மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி பரவாயில்ல, சீஷர்கள் வந்தார்கள், நம்ம கூட இராதவன் இப்படி செய்யலாம் ஆண்டவரே, அதனால தடுத்தோன்னு சொன்னான். இல்லப்பா, ஏன் தடுத்தீங்க? அவன் நம்மளோட கூட ஏதோ செஞ்சுட்டு இருக்கான், அக்செப்ட் பண்ணு. சீஷர்களுக்கு முடியல அக்செப்ட் பண்ணுவதற்கு. சக விசுவாசிகள் அக்செப்ட் பண்றோமா? சக வேலை செய்கிறவங்க அக்செப்ட் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. தியத்ரோப்பின் ஆவி அது வேண்டாம். தீமையான ஆவி, தேவனை காணல, மற்றவங்களை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். மற்றவங்க எந்த தவறு பார்த்தீங்கன்னா நேரம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, மற்றவங்க சொல்லாதீங்க. சபையை விட்டு புறமாக்குறானா, அப்படியே பாய்சன் பண்ணி மற்றவர்களை சபையை விட்டு புறமாக்குற நிலைமை வேண்டாம். மிகுந்த வேதனை கூடிய நிலைமை உண்டாயிரும். காயை போல ஆத்மா வாழ்வதற்கான வழியை தேடும். அந்த கடைசி நாட்களில் ஆத்மாவை தரக்கூடிய வழியை பார்ப்போம். நல்ல சாட்சி பெறுவோம். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் உதவி செய்வோம். அதை உண்மையா செய்வோம். கடமைக்காக சொல்லிட்டாங்களே செய்வோம், உண்மையா செய்வோம். சத்தியத்தை நடப்போம். நற்சாட்சி வருவோம். தேமந்திரி போல நற்சாட்சி வருவோம். வீட்டிலையும் சரி, வேலை செஞ்சதிலும் சரி. இந்த காலப்படையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எதை பின்பற்றுவோம் யோசிச்சு பார்ப்போம். நாம் நன்மையானதை பின்பற்றுவோம். ஆனால் நம்ம ஆத்மா வாழ ஆரம்பிக்கும். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஒருவேளை இந்த நாட்கள் நம்ம தவறி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த தேமந்திரியின் சில தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுது, அதை என்னை விட்டு அகற்ற ஆண்டவரே. தேவத்துறப்பின் தன்மைகள் என் வாழ்க்கையில் காணப்படுது ஆண்டவரே, அதை என்னை விட்டு அகற்றுங்க. காயுடைய வாழ்க்கையை போல, நீர் மாதிரியாய் வைத்த தேமந்திரியுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோமாப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபர பலா கதராமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்காக வாழ எங்கள் உதவி செய்யுமாப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. தேவத்துறப்பின் ஆவியில் எங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். தேவத்துறை தன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. தீமையானவர்களை பின்பற்ற வேண்டாம். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்படுகிறதப்பா. இந்த தன்மைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம். காய்க்குள்ள நல்ல தன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. காய்க்கூடிய வாழ்க்கையில் நல்ல தன்மைகள் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய நல்ல தன்மைகள், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை
எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகத்தக்கதாய் தேவ உதவிச்சபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாக நான் எண்ணவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. என் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு எழுதி கொடுத்த வேற பெற்ற வேதவாத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீர் விரும்புகிறீரப்பா. எல்லா நிலைமையிலும் நாங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று உங்களுடைய சித்தம் விருப்பம் என்பதை வசத்தின் மூலமாக அறிகிறோம். அதற்கு நாங்கள் நன்மையானதை பின்பற்ற வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்த, நீர் எழுதி கொடுத்துக்கிற வேதவசகாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தியோத்திரத்தில் காணப்பட்ட எந்த சுபாவமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை நான் பின்பற்றவும் கூடாதப்பா. அவன் தேவனை கண்டதில் என்று எழுதப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் ஒருவராவது அப்படி சுபாவம் உள்ளவர்களாய் காணப்படாதபடி, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் அதிலிருந்து கர்த்தரை வெளிக்கொண்டுள்ளபடியாய் நான் ஜெபிக்கிறோம், வெளிக்கொண்டுள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மாதிரியாய் நீ காண்பித்த காயை போல தேமந்திரியை நாங்கள் பின்பற்ற தேவரி அடியாளுக்கு நீ அனுகிரகிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். அதை நிமித்தமாய் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு சாட்சியை கொண்டு வர கர்த்தர் செய்யும். இந்த வாரம் முழுதும் உங்களுடைய பிள்ளைகள் செய்யப்பட்ட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடரும். சபையை சார்ந்து வெளியிட்ட வெளிதேச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை ஆசிரியப்பீராக. 2வது நாளைக்காய் ஜெபிக்கிறோம். மத்தியான டெஸ்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம். மாநில பைபிள் ஸ்டடிக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படும் தேவ கிருபை முடிட்டும். பற்றிய பிள்ளைகளுக்கு ஞானம் கிருபை நடத்துவீராக. உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடு இருப்பதாக.
ஆமென். ஹல்லேலூயா.